பேச சொல்லிட்டாங்க. நான் நிறைய நேரம் பேசுவேன். ஏன்னா பிரபுதேவா சார் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு படமே இருக்குது. இப்போ இன்னொரு படம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் என்னை பேச விட்டிங்கன்னா ரொம்ப நேரம் பேசுவேன். ஆனால் பேசி தான் ஆகணும். ஏன்னா நான் பார்த்து வியந்து ரசித்து உண்மையாகவே எப்படி வேணால் சொல்லலாம், அப்படி ஒரு நபர் வந்து பிரபுதேவா சார். அவர் ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தார், பிரபுதேவா ஸ்டுடியோஸ். யாரை வேணால் அவர் கூப்பிட்டுருக்கலாம் நடிக்கிறதுக்கு அவர் கம்பெனியில். பட் என்ன கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இதை விட ஒரு பெரிய பெருமை இது வரைக்கும் எனக்கு லைஃப்பில் வந்ததே இல்லை சார். நான் வந்து எங்கேயும் காதல் படம் பிரபு சார் கூட பண்ணேன், அவர் டைரக்ஷனில் பண்ணேன். என்னை கொஞ்சம் கூட அவர் டார்ச்சர் பண்ணவே இல்லை. மற்ற எல்லா ஹீரோயினையும் அநியாயத்துக்கு டார்ச்சர் பண்ணுவார் அவர். அது இண்டஸ்ட்ரிக்கே தெரிஞ்ச விஷயம். என்னை மட்டும் கொஞ்சம் கூட நான் எது பண்ணாலும் ஓகே சொல்கிறாரு. எனக்கு பயம் வந்துடுச்சு, என்னடா இது, இல்லை நம்மளை பிடிக்கலையா அவருக்கு, என்ன ஏது அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். திடீர்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, என்னப்பா காலியா, இப்படியா முட்டி கலண்டுதா அப்படிலாம் கேட்பாங்க. இல்லையே என்னை எதுவுமே அந்த மாதிரி பண்ணவே மாட்டேங்கிறாரு அவர், என்னன்னு தெரியல. என்ன சொல்கிற நீ? அப்புறம் அவரை பற்றி நிறைய கதைகள் சொன்னாங்க எனக்கு. ஹீரோயின் வந்து டான்ஸ் வரலன்னா சேரை போட்டு முன்னாடி உட்காந்துப்பா, ஆடு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஷாஹித் கபூர் கூட இன்டர்வியூவில் சொன்னார், என்னால் மதிக்கவே இல்லை அவர். டான்ஸர்னு சொன்னல, டான்ஸ் பண்ணுன்னு போயிட்டு மதிக்கவே இல்லை என்னால் அப்படின்னு சொன்னார். ஸோ சார், இது வந்து நான் நல்லா டான்ஸ் பண்ணுறதுனாலலாம் இல்லை, என் மேலே உங்களுக்கு ஒரு தனி பாசம் இருக்காது. இன்றைக்கி உண்மையாகவே மக்களுக்கும் அது தெரிஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் சார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்றைக்கும் உங்கள் பக்கத்தில் உட்காரும் போது வியந்து தான் உட்காருவேன். என்றைக்குமே அப்படி தான் இருப்பேன் சார். நான் ஒரு பெரிய ரசிகன் உங்களுக்கு, அது ஃப்ரம் த ஹார்ட் அண்ட் டெல். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கிறது. லக்ஷ்மண் கூட மறுபடியும் சேர்ந்து இணைஞ்சு ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் ப்ளஷர். எப்பவுமே என்னுடைய சகோதரன் தான் அவர். இது டே ஒன்லேருந்து நான் தான் சொல்லிகிட்ருக்கேன், ஹிட்டு கொடுத்துட்டாருன்னு இல்லை. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம். என்னுடைய இன்னொரு பிரதர் இமான் சார் இருக்கார், பியூட்டிஃபுல் டீம் எனக்கு வந்து அமைச்சு கொடுத்ததுக்காக பிரபுதேவா சார் உண்மையாகவே தேங்க் பண்ணணும். நம்ம எடிட்டர், இப்போ டைரக்டர், அடுத்தது ஹீரோ ஆகிடுவார்னு நினைக்கிறேன். வைக்கப்படாதீங்க சார், வேறு வழி இல்லை. அதனால் அவரும் ரோமியோ ஜூலியட்டுக்கு கூட சக்ஸஸுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் எடிட்டர் ஆண்டனி. ஸோ இந்த டீம் மறுபடியும் இணையுது அப்படின்னு சொன்னால் அது வந்து உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பிரபுதேவா சார் இன்னும் ஒரு படம் எங்கள் கூட சேர்ந்து பிரியன் சார் நம்ம வந்து ஒரே போட்டில் ட்ராவல் ஆகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். பிரியன் சார்லாம் வந்து குழந்தையிலேருந்து சினிமா எப்படி நான் கற்றுக்கிட்டேன்னா உங்கள் படங்கள் எல்லாமே ஒரு பாடமாக தான் இருக்குது சார் எனக்கு இன்றைக்கி வரைக்கும். பிரகாஷ் ராஜ் சார், அவர் வந்து எனக்கு ஒரு சினிமா தந்தை மட்டும் இல்லை, அவர் உண்மையாகவே எனக்கு ஒரு ஃபாதர் மாதிரி தான். என்னை எப்போவுமே கைட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அந்த கைடன்ஸ் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. நான் வளரணும்னு உண்மையாக நினைக்கிற ஒரு நபர் பிரகாஷ் ராஜ் சார். சார் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் சார். அண்ட் அழகப்பன் சார், அவருடைய எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கு அவருடைய அன்பு எங்கள் ஃபேமிலி மேலே, அது எப்போவுமே கண்டினியூ ஆகணும்னு கேட்டுக்கிறேன் சார். உங்கள் பசங்க நாங்கள் எல்லாம் ஒன்று தான் சார். ஸோ விஜய், டைரக்டர் விஜய் அவர்கள் நம்ம ஒன்றா ஒரே கம்பெனியில் ட்ராவல் ஆகணும்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பக்கத்தில் ட்ராவல் ஆகும், ஒன்றா ட்ராவல் ஆகலை, அதான் விஷயம். வேறு நல்லா சீக்கிரமாக ஆகிடும், ஒன்றும் தப்பே இல்லை. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இது இன்னும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக வளரணும். நீங்கள் எல்லோரையும் கைட் பண்ணி வழி நடத்திட்டு இருக்கிற ஐஸ்ரீ கணேசன் சார் இருக்காங்க. அவருடைய ரிலேஷன், நம்ம பையன் அவர், நம்ம தோழர், நம்மளுடைய சகோதரர். அவரும் வந்து நைட் ஷோன்ற ஒரு படத்தில் வந்து அறிமுகமாகிறாரு. ஸோ நிச்சயமாக அறிமுகமாகிட்டார். இது ஒரு சூப்பர் டூப்பர் அறிமுகம் இந்த படம். ஸோ அவங்களுக்கும் எனக்கு விஷயம் இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் பேசிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லோரும் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. மைக்கில் யாரையாவது மைக்கை எடுத்துக்கிங்கன்னா நான் பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த
ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த பிரபுதேவா சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ சார்.